இந்த உலகத்திலே அதிகமாக குடிக்கிற ஒரு ட்ரிங்க் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வாட்டர் அண்ட் செகண்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா டீ. இந்த டீ வந்துட்டு உருவான கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஷாங் நியூ அப்படின்றவர் அவரோட கார்டனில் தண்ணியை சூடு பண்ணியிருக்காரு. அப்போ எங்கிருந்தோ வந்த ஒரு டீ லீஃப் அந்த தண்ணியில் பட்டிருக்கு. அந்த தண்ணியுமே அவர் ஸ்மெல் பண்ணி பார்த்தப்போ ஒரு சூப்பர் ஸ்மெல் வந்திருக்கு. எடுத்து கபகபன்னு குடிச்சிட்டாரு. குடிச்சோடனே அந்த டேஸ்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் தேட்ஸ் இட். இந்த மாதிரி தான் அந்த டீ உருவாச்சு. அண்ட் இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஆனால் ஏதாவது புதுசாக ஒன்று நடந்துச்சு அப்படின்னா எதையும் உட்காந்து ஆராயாமல் எடுத்தோமா குடித்தோமான்னு இருக்கணும். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சைனாலேருந்து ஜப்பானுக்கு போகுது, ஜப்பான்லேருந்து போர்ச்சுகீஸ் போகுது, போர்ச்சுகீஸ்லேருந்து டச் போகுது, அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பிரிட்டிஷுக்கும் அண்ட் யூரோப்பியன் யூனியனுக்கும் போய் இந்த இது சேருது. அண்ட் எல்லாருக்குமே இந்த டேஸ்ட்டு பிடிச்சி போயிருக்கு. அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, சைனா தான் இதில் மோனோபாலியாக இருந்திருக்காங்க இந்த டீ லீவ்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறத. இது பிரிட்டிஷுக்கு பிடிக்கல. ஸோ அந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியாவை ஆக்கிரமித்து அதில் உள்ள அசாமில் போயிட்டு டீயை வந்துட்டு பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. பிளான்டேஷனை நம்ம இந்தியன் மக்களை பண்ண விட்டுருக்காங்க. அண்ட் இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய ஸ்டோரி ஆச்சு. ஜஸ்ட் இமேஜின், இப்போ வந்துட்டு அவர் தண்ணி சூடு பண்ணலையோ, இல்லாட்டி அந்த டீ லீஃப் வந்து விடலையோ, இல்லாட்டி இந்தியாவில் வந்துட்டு டீஸ் வந்துட்டு அவங்களோட ரூலை இங்கே அதெல்லாம் பண்ணல அப்படின்னா இப்போதைக்கு இந்த டீ இருந்திருக்கவே இருக்காது. அண்ட் தட்ஸ் இட்.